காஷ்மீர பக்கத்துக்கு போனார். அங்க சரஸ்வதி பண்டாரம்ங்கிற பெரிய நூலகம். காஷ்மீர தேசத்துல ராஜா இருந்தார். ராமானுஜர் உள்ளுக்குள்ள போறார். அவருக்கு ஒரு தேவை உள்ளது. போதாயனர்ங்கிற ஆச்சாரியன் பிரம்மசூத்திரம், வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு குறிப்புரை எழுதியுள்ளார். அதுக்கு போதாயன விருத்தி கிரந்தம்னு பேர். அது கிடைச்சிருந்தா தான் இவர் மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் எழுத முடியும். சுவாமி வந்திருக்கிறத பார்த்து சரஸ்வதி கேட்டாள். ரசயதா தப்யாசம் புண்டரீக மேவ மக்ஷினிங்கிற வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும். சரியா கீழே தான் சொல்லியிருக்கிற அர்த்தம் சொன்னார். ஓ, இதுக்கு தப்பர்த்தம் எல்லாரும் சொல்லினா இத்தனை நாள் கேட்டிருக்கோம், இப்பதான் நீர் சரியான அர்த்தம் சொன்னீர், உமக்கு போதாயன விருத்தி கிரந்தம் கொடுக்கிறோம் என்ன சரஸ்வதி வேண்டாரத்தை சாரதாதேவி சரஸ்வதி ஏற்றுக்கொள்ள ராஜாவும் ஆனந்தப்பட்டு இவரிடத்துல புஸ்தகத்தை எடுத்து கொடுத்துட்டான். அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு தெற்கு நோக்கி கூறத்தாழ்வான் இவர் நடந்து வந்துருக்கா. அங்க இருக்கிறவர்களுக்கு பொறுக்கலே, ஓ இதை வச்சுன்னு ஸ்ரீபாஷ்யம் பிறந்துருவோம் பயந்தா அதை பறிச்சு வரணுங்கிறதுக்காக பின்னாடியே தொடர்ந்து போய் ஒரு 4-8 நாட்கள் இருக்கு. இவ வர்றதுக்குள்ள வந்து முடிச்சிட்டார்கள். அந்த சமயத்துல சுவாமி, ஐயோ நாம இவர்களை எதிர்க்க முடியாதே நினைச்சு கிடைச்ச புஸ்தகம் பறிபோச்சு. ரொம்ப வருத்தத்தோட ராத்திரி சயனிச்சுக்கு போறார். கூறத்தாழ்வான் பிரார்த்தித்தாரா, உமக்கு சுவாமிக்கு திருவுள்ளம் இருந்தா அந்த புஸ்தகத்துல என்ன இருந்ததுன்னு அடிய சொல்லட்டுமான்னார். இப்பதானே இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை நம்ம வாங்கிட்டு வந்து 4 நாள் ஆகுது. அதுல இருக்கிறது நீர் என்ன சொல்ல சொல்லும். முதல் எழுத்துல இருந்து ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் இழுத்து ஒண்ணு விடாத ஒழிச்சிட்டார். ரொம்ப ஆச்சரியம் சுவாமிக்கு. இது என்ன மேதா விலாசம், இது என்ன ஞான பூர்த்தி, இது என்ன வைதுஷ்ய பூர்த்தி, எப்படி சொன்னீர்னா ராத்திரி 12 மணி ஆகும் சுவாமி திருப்பள்ளி அறைக்கு போறதுக்கு. எத்தனையோ அலுவல்களை முடிச்சுட்டு அப்பதான் தூங்க போவோம். அவரோ விடிவோரே 3:30-4 மணிக்கு எழுந்து விட போறார். அதற்குள்ள ஒரு 4 மணி கிடைச்சது இல்லையோ, அதற்குள்ள இந்த 4 நாள் இந்த புஸ்தகத்தை அத்தனை மனசுல தேக்கி வச்சிருக்கார். இது ஞானத்தின் ஏற்றம் சொல்வதா, ராமானுஜருடைய திருவடிகள் இருந்த பக்தியின் பிரபாவத்தை சொல்வதா? ஆழ்வானே உண்மை பெற்றது நமக்கு பாக்கியம் என்று கூறத்தாழ்வானை வாரி அணைத்துக் கொண்டார் என்று சரித்திரம்.